ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு கோவை அம்மு சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சன்லைங்க கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பார்க்க போகிறோங்க. அது கூடயே நம்ம வீட்டில் தொந்தரவு பண்ணிட்டு வர எலி பெருச்சாலிக்கு உண்டான டிப்ஸும் பார்க்க போகிறோங்க. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் அடுத்தடுத்து நான் என்னென்ன டிப்ஸ் சொல்கிறேன்னு இப்போ உங்களுக்கு தெரியுங்க. ஃபஸ்ட்டு டிப் என்னென்னு பார்க்கலாங்க. நார்மலாக எல்லாத்து வீட்லேயும் இந்த மாதிரி கண்ணாடி யூஸ் பண்ணுவாங்க. கண்ணாடி யூஸ் பண்ண பார்த்தீங்கன்னா சில நாள்லேயே அப்படியே டல் அடிக்கிற மாதிரி இருக்குங்க. அப்படியெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு கண்ணாடி நல்லா பிரைட்டாக தெரியறதுக்கு இந்த டிப்பை யூஸ் பண்ணி பாருங்கள். அதுக்கு கொஞ்சமாக இந்த மாதிரி வேஸ்லின் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா கை ஃபுல்லாக கண்ணாடி ஃபுல்லாக அப்ளை பண்ணிடுங்க. அப்ளை பண்ணிவிட்டு ஒரு காட்டன் துணி வச்சு தொடச்சி விட்டிங்கன்னா கண்ணாடி பார்க்க நல்லா பளிச்சுன்னு இருக்குங்க. கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த டிப் பார்த்தீங்கன்னா, நார்மலாக இந்த பனிக்காலத்தில் எல்லாத்தோட கையிலையும் பார்த்தீங்கன்னா அப்படியே சுருக்கமாக இருக்குங்க. அங்கங்கே வெள்ளையாக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற டைமில் இந்த மாதிரி கொஞ்சமாக வேஸ்லின் போட்டு நல்லா தடவி விட்டிங்கன்னா கை பார்க்க நல்லா இருக்குங்க. அடுத்த டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக எல்லாத்து வீட்லேயும் கதவு திறக்கும்போது சரி, சாத்தும் போது சரிங்க, நைட் டைம்லாம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற சமயங்களில் கொஞ்சமாக இந்த மாதிரி வேஸ்லைன் எடுத்து பாருங்கள், இந்த கதவு ஓரங்களில் நான் போடுறேன் பாருங்கள், அந்த மாதிரி போட்டு விடுங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, கதவுல சவுண்டெல்லாம் வராதுங்க, டிஸ்டர்பன்ஸ் இருக்காதுங்க. கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாங்க. நார்மலாக எல்லாத்து வீட்லேயும் சிசர் யூஸ் பண்ணுவாங்க. சிசர் சில சமயங்களில் யூஸ் பண்ணாமல் வச்சுட்டோம்னா துருப்பேறிடுங்க. அந்த மாதிரியெல்லாம் ஏறாமல் இருக்கிறதுக்கு பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சமாக வேஸ்லின் எடுத்துகிட்டு அந்த சிசரில் ஃபுல்லாக இந்த மாதிரி தடவி கொடுங்க. இப்படி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா சிசரில் கொஞ்சம் கூட துரு பிடிக்காதுங்க. கண்டிப்பாக இந்த டிப்பு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், நார்மலாக மோதிரமெல்லாம் சில சமயங்களில் போடும்போது கழட்டுறதுக்கு ரொம்ப டைட்டாக இருக்குங்க. அந்த மாதிரி இருக்கிற சமயங்களில் இந்த மாதிரி கொஞ்சமாக வேஸ்லின் விரலில் போட்டு விட்டுருங்க. போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் லைட்டாக இப்படி கழட்டிங்கன்னா கழட்டுறதுக்கு நம்மளுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த டிப்பு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாங்க. பாருங்கள், ஒரு பிளேட் எடுத்து வச்சுருக்கேங்க. இதில் கொஞ்சமாக இந்த மாதிரி கோல்கேட் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடயே கொஞ்சமாக வேஸ்லின் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா இந்த நல்லா பாருங்கள், இதை பேஸ்ட் மாதிரி நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இது எதுக்காக நம்ம யூஸ் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, சில சமயங்களில் பாருங்கள், இந்த கால் பாதத்தில் சிலருக்கு வெடிப்பு அதிகமாக இருக்கும். அந்த இடத்துல இந்த மாதிரி போட்டு விட்டிங்கன்னா உங்களுக்கு வெடிப்பு அந்த அளவுக்கு வராதுங்க. அது வலியும் இருக்காது. அதே மாதிரி சமைக்கும் போதெல்லாம் நம்மளுக்கு அடுப்பில் சூடு பட்டுருச்சுன்னா அந்த இடத்துல தழும்பு மாதிரி இந்த மாதிரி கருப்பு கலரில் தழும்பு மாதிரி விழுந்துருங்க. அந்த தழும்புலையெல்லாம் தொடர்ந்து இந்த மாதிரி இந்த பேஸ்ட்டை அப்ளை பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா அந்த தழும்பு மறைஞ்சிருங்க. கண்டிப்பாக இந்த டிப்பு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட் டைம் என் வீடியோ பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்துங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனில் ஆளுன்னு கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோவில் எல்லா நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வருங்க. இப்போ அடுத்த டிப் பார்த்தீங்கன்னா, நார்மலாக இந்த மாதிரி சில்வர் பைப்பெல்லாம் யூஸ் பண்ணுற இடத்துல பார்த்தீங்கன்னா அங்கங்கே தண்ணி படுறதுனால வெள்ளையாக இருக்குங்க. அந்த மாதிரி இருக்கிற சமயங்களில் கொஞ்சமாக இந்த மாதிரி நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்க, அந்த கோல்கேட்டும் வேஸ்லினும் சேர்த்து வச்சுருக்கோம் இல்லைங்க, அந்த பேஸ்ட்டவே இந்த மாதிரி பைப்பில் நல்லா போட்டு அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டு கழுவி விட்டிங்கன்னா பைப்பு நான் பார்க்குறதுக்கு நல்லா புதுசு போல் இருக்குங்க. நல்லா பலான்னு இருக்குங்க. கண்டிப்பாக இந்த டிப்பு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு இருந்ததுக்கு பைப் இப்போ எந்த அளவுக்கு பளிச்சுன்னு இருக்குன்னு பாருங்கள். இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாங்க. அடுத்த டிப் பார்த்தீங்கன்னா, நார்மலாக 5 ரூபாய் வேஸ்லின் இருந்தால் போதுங்க, நம்ம வீட்டில் இருக்கிற எலி பெருச்சாலியெல்லாம் ஓட விரட்டலாங்க. அந்த டிப் தான் பார்க்க போகிறேங்க. அதுக்கு பாருங்கள், நான் இந்த மாதிரி ஒரு வேஸ்லின் வாங்கியிருக்கேங்க. இப்போ இதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா, இஞ்சிங்க. இந்த மாதிரி ஒரு சின்ன துண்டு இருந்தால் போதுங்க. இப்போ இதை காய் துருவரில் வச்சு துருவி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா துருவி எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட இன்னொரு பொருள் சேர்க்க போகிறேங்க. அதுதான் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற இந்த வேஸ்லின்ங்க. வேஸ்லின் கொஞ்சமாக இந்த மாதிரி சேர்த்து விட்டுக்கலாங்க.
இப்போ கொஞ்சமாக லெமன் எடுத்துக்கலாங்க. பாருங்கள், கொஞ்சமாக லெமன் எடுத்துகிட்டு இந்த மாதிரி லெமன் ஜூஸை மட்டும் நல்லா புழிஞ்சு விட்டுக்கலாங்க. இப்போ புழிஞ்சு விட்டுட்டு இந்த வேஸ்லின் எல்லாமே இந்த இஞ்சி பேஸ்ட்டுக்குள்ளே வந்து போகணுங்க. அந்தளவுக்கு நல்லா வந்து இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து ஒரு அரை ஸ்பூன் கிட்ட வந்து பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், பேக்கிங் சோடா சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா வந்து கலந்து கொடுத்துருங்க. இப்போ ஒரு உருளைக்கிழங்கு எடுத்துக்கலாங்க. ஒரு சின்ன பீஸ் உருளைக்கிழங்கு எடுத்துகிட்டு இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணிக்கோங்க. இந்த நடுவில் மட்டும் சத பகுதியை மட்டும் லைட்டாக வந்து எடுத்து விட்டுக்கலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு சத பீஸ் மட்டும் எடுத்து விட்டுருங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த பேஸ்ட்டை வந்து அதுக்குள்ளே போட்டு விட்டுக்கலாங்க. கரெக்டாக அந்த உருளைக்கிழங்கு அளவுக்கு வந்து போட்டு விட்டுக்கோங்க. நான் வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள், அதே மாதிரி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி போட்டு விட்டுக்கோங்க. அதே மாதிரி இந்த உருளைக்கிழங்குலையும் பண்ணிக்கலாங்க. எலி பெருச்சாளிக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மாவு ஐட்டமில் இந்த வெங்காயம் தக்காளியிலலாம் பண்ணுறது ரொம்ப பிடிக்குங்க. அந்த மாதிரி நம்ம செஞ்சு வச்சோன்னா அது சாப்பிட வந்துச்சுன்னா, இது சாப்பிடுச்சுன்னா கண்டிப்பாக அதுக்கு வயிற்றில் பிரச்சனை வருங்க, எரிச்சல் பிடிச்சிரும். அதுக்கப்புறம் கண்டிப்பாக உங்கள் வீட்டு பக்கம் வராதுங்க. இப்போ பாருங்கள், நம்ம ரெடி பண்ணிட்டோங்க. இதை வந்து உங்களுக்கு எலி பெருச்சாளி தொந்தரவு எங்கே அதிகமாக இருக்கோ அங்கே கொண்டு போய் வச்சு விட்டுக்கலாங்க. அடுத்த டிப்புக்கு பார்த்தீங்கன்னா பாருங்கள், இந்த மாதிரி 1 யூஸ் பாக்ஸ் கொஞ்சம் ஒரு பாக்ஸ் எடுத்துருக்கேங்க. இப்போ இதில் வந்து ஒரு 3 ஸ்பூன் கிட்ட வந்து கோதுமை மாவு சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த மாவு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்து மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து சின்ன சின்ன உருண்டையாக உருட்டிக்கலாங்க. இப்போ பாருங்கள், நான் வீடியோவில் காட்டுற பாருங்கள், அந்த மாதிரி சப்பாத்தி மாவு இந்த மாதிரி சின்னதாக ஹோல்ஸ் விட்டு பிரட்டி எடுத்துக்கோங்க. இப்போ ஆல்ரெடி நம்ம ரெடி பண்ணியிருக்கிற இந்த இஞ்சி பேஸ்ட்டை வந்து இந்த மாவில் வந்து அப்ளை பண்ணிக்கலாங்க. பாருங்கள், இந்த மாவுக்குள்ளே வச்சு இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிக்கோங்க. இப்போ நம்ம 2 விதமாக செஞ்சுருக்கேங்க. ஒன்று சப்பாத்தி மாவு, ஒன்று உருளைக்கிழங்குல செஞ்சுருக்கோங்க. இதை வந்து நம்மளுக்கு எலி பெருச்சாளி தொந்தரவு எங்கே அதிகமாக இருக்கோ அங்கே கொண்டு போய் வச்சு விட்டுக்கலாங்க. பாருங்கள், ஒரு பிளாஸ்டிக் தட்டு எடுத்துக்கோங்க. இல்லாட்டி வீட்டில் இந்த மாதிரி யூஸ் பண்ணுற தேங்காய் தொட்டி எடுத்துக்கோங்க. இந்த தேங்காய் தொட்டி வச்சு விட்டுட்டேங்க. இப்போ எனக்கு இந்த இடத்துல வந்து எலி தொந்தரவு இருக்கும், அதனால் இங்கே வந்து ஒன்று வச்சு விட்டுக்கிறேங்க. அதே மாதிரி உங்கள் வீட்டில் எங்கே எலி தொந்தரவு இருக்கோ அங்கே வச்சு விட்டுக்கோங்க. இதே குழந்தைங்க இருக்கிற வீடாக இருந்தால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. பாருங்கள், அதே மாதிரி தோட்டத்தில் இந்த இடத்துல வச்சு விட்டுக்கிறேங்க. உங்கள் வீட்டில் மற்ற விலங்குகள் ஏதாச்சும் வளர்க்குறதா இருந்துச்சுனாலும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. ஏன்னா அது வந்து வாய் வச்சுருங்க, அதுக்காக சொல்கிறேன். அதே மாதிரி அடுப்புக்கிட்ட எப்பயுமே நைட் டைமில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அடுப்புக்கு கீழே ஒன்று வச்சு விட்டுருங்க. அதே மாதிரி சிலிண்டர்கிட்ட ஒன்று வச்சு விட்டுருங்க. கண்டிப்பாக இந்த டிப்பு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கோவை அம்மு சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனில் ஆளுன்னு கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வருங்க. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு வர எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ ஆல்.